நான் சொல்லி இல்லை இப்போ எடுத்துங்க இல்லை நான் சொல்லி அளந்தா மட்டும் ஊட்ட இடிக்காது நிற்கிறாங்க நான் சொல்லுவேன் உனக்கு நல்லதே நடக்குவாங்க. எந்த ஓட்டாண்டு போவேன் நான் எந்த ஓட்டாண்டு போவேன் நான் எனக்கு ஊர் கட்டி கொடுத்துக்கிறாங்களா வாசல் கட்டி கொடுத்துக்கிறாங்களா எனக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி நான் சாமான் மலை எடுத்துன்னு தெருவில் வச்சுருக்கேன் என் கேட்டு வராதா யாருக்கும் அவனால நிற்க மாட்டானுங்களா அவனுங்களால நான் நிற்கிற மாதிரி அவன் நிற்க மாட்டாங்களா சொல்லு பார்க்கலாம். நான் யாருக்கும் போகல சாமி, நான் யாருக்கும் வாய் அடிக்கிறோம், நான் எங்கேயும் திருடின்னு வரல, கொள்ளை அடிச்சுன்னு வரல, அவனுங்களாட்ட கொள்ளை அடிச்சுன்னு வர முடியாது வராது நான் சொல்லி இல்லை இப்போ எடுத்துங்க இல்லை நான் சொல்லி அளந்தா மட்டும் ஊட்ட இடிக்காது நிற்கிறாங்க நான் சொல்லுவேன் உனக்கு நல்லதே நடக்குவாங்க. நான் எவ்வளோ போராடினேன் இந்த ஊர்ல எல்லாம் கூட நான் பஞ்சாயத்து கொடுத்து நான் முறிக்காட்டி ஊரார வர வச்சு ஊர் மூலியமாக அடங்குவான்னு பார்த்தேன். ஊர் மூலியமாக கூட அவன் அடங்கலை சாமி, யாருக்குமே கட்டுப்பட்டு வரல. நானும் ஊரில் காட்டின முறையை கூட வாங்கல. அவன் பேர் வெங்கடேசன், சிறந்த மொழி. அவன் இந்த ஊர் கூட இல்லை சாமி, அவன் வந்தவன், அவன் உங்கள் பொழைக்க வந்தவன். அவன் வந்து பக்கத்தில் இடம் வாங்கி ஒரே சண்டை, மழை தண்ணிக்காக சண்டை வந்தது சாமி. இது எனக்கு சொத்து பிரச்சனை இல்லை, எனக்கு மழை தண்ணி வாசல் தண்ணி அவன் என் பக்கம் வரக்கூடாதுன்னு இப்படியே சண்டை போட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அடித்து அதே வேதனையில் அவர் போய் சேர்ந்தார். எல்லாரையும் அடித்து பிடிச்சி இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டான். 50 வருஷமும் நான் ஓடியாடுறேன். நான் வந்த புதுசுலேருந்தே ஓடியாண்டுக்கிறேன். இவன் தண்ணி மழை தண்ணிக்காக தான் இவ்வளோ வந்தது. நான் அவன் பிரச்சனைக்கு நான் போகல. மழை தண்ணியை கட்டுப்பாட்டு நிறுத்திக்கோங்க, தண்ணியை மழை தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மழை தண்ணிக்காக அவன் காம்பவுண்ட் எடுத்துக்கினான். காம்பவுண்ட் எடுத்துட்டு இப்போ காம்பவுண்ட் இடிச்சுட்டு எனக்கு வழி விடுன்னு வர்றான். அவன் பட்டாவிலேயே காட்டவே மாட்டேறான். அவன் பட்டாவை காட்டவே மாட்டேறான். பட்டாவை அதிகாரிங்க கூட காமிக்க மாட்டான். அதிகாரிங்க வந்து கேட்டால் கூட அதிகாரிங்க கேட்ட கூட கேட்க மாட்டேறான், சொல்ல மாட்டேங்கிறான். அவன் பட்டாவே எடுத்து வந்து காட்ட மாட்டேறான்.